கேளுங்க. ஒரு புது ஜோக்கு. ஜூலி மேடம் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். இப்பதான் கண்டுபிடிச்சு. ஒரு பூனைக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா அது வேணாமா? இந்த ஜோக்கு வேண்டாம். ஒரு பூனைக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா அது வேணாமா? நைட் வாக்கிங் ஒரு பூச்சி பயங்கரமா குளிர்ச்சான். இன்னொரு பூச்சி குளிரவே இல்லையா? ஏன்? ஏன்னா அது கம்பெனி பூச்சி. ஒரு பூனைக்கு என்ன சாப்பிட கொடுத்தாலும் வேணாம் வேணாம் சொல்றேன். ஏன்? தெரியாது சொல்லி தொலையாண்டா. சரி தெரியல. எனக்கு வேணாமா? டேரக்டர் சார்ட்ட கேட்போமா? வேணாமாப்ல. கேட்போம். கேட்டு பல பார்ப்போம். பேர்ல போறான். இந்த கம்பெனி பூச்சி முடி கட்டுறோம். ஒரே ஜோக் தான். டோட்டல் க்ளோஸ். போயிட்டான். கம்பெனி பூச்சி முடி கட்டுறோம் டேரக்டர் சார். இல்லை அவருக்கு மனநிலை அறிந்து கேட்போம். நீ போய் அறிஞ்சு ஒரு ஜோக் சார் நான் கேட்குறேன். பதிவு பண்ணிக்கிறேன். கேட்டு நீ தான் என்ன கேட்க சொல்ற, நான் போய் கேட்கறேன். ஓகேவா? பதிஞ்சாச்சு. ஐயோ என்ன கேட்க சொன்ன? சார் கேளு சார். ஓகே அதான் கேட்க சொன்னா நான் போய் கேட்கறேன். என் மேல கெட்ட பேராக கூடாது. பாலமி அப்படி சார் அந்த பதிவு பண்ணிக்கிறேன் சார். ஆமாம் சார். சார் ரெண்டு பூச்சி நைட்டு வந்து வாக்கிங் போகுது சார். ஒரு பூச்சி பயங்கரமாக குளிர்ச்சி. இன்னொரு பூச்சி கொள்ளவே இல்லை. ஏன்? அது கம்பெனி. எப்படி சார் இவ்வளோ சேர்ந்துருந்தா வராதா? டேரக்டரா இருக்கீங்க? ஏமாந்துட்டே மாப்பிள்ள. வேறு யோசிச்சு வரேன் சார். சார் இன்னைக்கு ஃபுல்லாக தான் சார் வேலை. சார் நல்ல ஜோக்க எழுதி வரேன் சார். நல்லா இருக்கும். அடுத்த ஆள் கிட்டாப்ல கேட்குறோம். கேளு மாப்பிள்ள. அப்பல ஒரு பூனை. அந்த பூனைக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்றேன். ஏன்? இல்லை ஏன்? இல்லை ஏன்? அது லவ்வருக்கு பிடிக்கலையோ? இல்லை ஏன்? ஏதாவது சொல்லி தொலையா? தெரியலையா? ஏன்னா அதுக்கு வேணாம். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லு. இங்கே வா. வா வா இங்கே உள்ள வா. உள்ள வா. இங்கே உட்காந்து. இல்லை இல்லை சொல்லுங்க தெரியும். மார்க்கெட்டுக்கு ஒரு 2 பைய எடுத்தோம். ஒரு பையில ஃபுல்லாக என்ன பண்ணால் காய்கறிலாம் போட்டாங்க. ஒரு பையில போடவே முடியாது. அது புரியவே இல்லை. ஒரு பையன் வந்து மார்க்கெட்டுக்கு 2 பைய எடுத்துட்டான். ஒரு பையில எல்லாம் காய்கறி எல்லாம் போட்டுட்டான். ஆனால் இன்னொரு பையில போடவே முடியாது. இன்னொரு பையில காய்கறி போட முடியல. போட முடியல. அந்த பை வேஸ்ட். ஏன்னா அது குட் பையா? இல்லை தெரியல. இது சொல்லு. தெரியல பையா. இப்படிதான் இருக்கும். அவங்களால யோசிச்சேன் நானே. சரி குட். அடுத்த ஜோக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பசு மாட்டேன். எனக்கு கொடுங்கன்றதை ஷார்ட்டாக கேட்பேன். கொடுங்க பா பா. பசு மாடை எனக்கு கொடுங்கன்றதை எவ்வளோ ஷார்ட்டாக கேட்பேன். இப்படி ஷார்ட்டாக கேட்பேன். இல்லையா இல்லையா? கௌதமி 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 கௌதாமி. ரெடியா சார்? ஒன்று புதுசாக யோசிச்சு வந்துருக்கேன் சார். ஒரு பசு மாட்டை எனக்கு கொடுங்கன்றத எப்படி ஷார்ட்டாக கேட்பீங்க? எனக்கு கொடுங்கன்றத எப்படி ஷார்ட்டாக கேட்பீங்க? நீங்களே சொல்லிடுங்க. கௌதமி கௌதமி. நல்லா இருக்கா? வெற்றி. அதான் வெற்றி. போடா. அப்படி போட்டு. மாமா ஒரு ஜோக் மாமா. ஒரு பசு மாட்டை எனக்கு கொடுங்கன்றத எப்படி ஷார்ட்டாக கேட்பீங்க? பசு. வண்டிங்க. இல்ல ஷார்ட்டா. இன்னும் ஷார்ட்டா. பசு இன்னும் ஷார்ட்டா. இல்ல நான் சொல்லவா? இல்ல சொல்லவா? கௌதமி கௌதமி கௌதமி. நீங்க சொல்லக்கூடாது. ஆமா. அவருக்கு ஆன்சர் தெரியும். உள்ள ஆமா. கேளுமா. ஒரு பூனை. அந்த பூனைக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னாங்க.
ஏன்னா அது வேணாமா நான் நடுவில் 2 கம்பளி பூச்சி நைட்டு வாக்கிங் போதான் அனுபவம் பைத்தியம் அப்படியே கம்பெனி போச்சுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல அப்படியே வந்துருப்பாங்க. சரி பரவாயில்ல 2 பூச்சி நைட்டு வாக்கிங் போதான் பூச்சி குளிர்ச்சான் இன்னொரு பூச்சி குளிரல ஏன் தவளை வாயில கெட்டுருச்சு. வேற வேற டெஸ்ட் பண்ணிட்டான். ஒரு டேபிள்